என்ன செய்ய வேண்டும் என்பதனை உங்களை சந்தித்த சந்தர்ப்பத்தில் தெளிவுபடுத்தினோம். இடம்பெற்ற விடயங்களுக்கு நாமும் விரும்புகின்றோம். இந்த நாட்டை நாம் நேசிக்கின்றோம். அரசியல் செய்யும் போது சிறிய சிறிய விடயங்களை கூறுவோம். நீங்கள் கூறினீர்கள், இல்லை என்று கூற வேண்டாம். அரசாங்கத்தை தாக்குவதற்காக நாம் லொபியில் அமர்ந்து கொண்டு எவ்வளவு விடயங்களை பேசியுள்ளோம். சிறிய சிறிய விடயங்களை கூறுவது சிறியவர்களின் வேலை அல்லவா? சிறிய சிறிய விடயங்களை கூறுவதில் எனக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. சிறியவர்கள் எப்படியும் சிறிய சிறிய விடயங்களை அல்லவா கூற வேண்டும். கலாநிதி அவர்களே, நான் சிறியவன் அல்ல. ஹர்ஷ, அது சிறிய விடயம் அல்ல. நீங்கள் கூறியதை போன்று இன்று நாடு வீழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை அல்லவா? எனவே அவை சிறிய விடயங்கள் அல்ல. டிசம்பர் மாதம் ஆகும் போது $7 பில்லியன் அதிகமான வெளிநாட்டு கையிருப்பை பேண எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். டிசம்பர் மாதமாகும் போது $7 பில்லியன் அதிகமான வெளிநாட்டு கையிருப்பை பேண நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாம் அதனை ஆரம்பிப்போம். நான் இன்று ஒரு விடயத்தை கூறிவிட்டு செல்கிறேன். வரவு செலவு திட்டத்தில் நாம் எதிர்பார்க்கும் 4.5 டிரில்லியனை விட அதிகமான லாபத்தை வரலாற்றில் முதற் தடவையாக நாம் பெற்றுக்கொள்வோம். தற்போது காணப்படும் சமிக்ஞைகளை பாருங்கள். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட இலக்கு 101% அதிகரித்துள்ளது. நாம் சுங்க திணைக்களத்திற்கு இலக்கொன்றை வழங்கினோம். அதனை விடவும் தாண்டி அந்த இலக்கு 105 உயர்வடைந்துள்ளது. அதனை நாம் அடைந்துள்ளோம். கலால் வரி திணைக்களத்திற்கு 136 பில்லியன் இலக்காக இருந்தது. தற்போது வரை 143 பில்லியனை பெற்றுக் கொண்டுள்ளோம். அது 105% அதிகரிப்பாகும். எனவே முதல் 6 மாதங்களில் இலங்கையில் முதற் தடவையாக வரி வருமானம் பெறும் 3 நிறுவனங்களில் இருந்தும் நாம் வழங்கிய இலக்கை விட அதிக இலக்கினை அடைந்துள்ளோம். எனவே அரசாங்கத்திற்கு கிடைக்கும் வருமானத்தில் நமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. நமக்கு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாகன இறக்குமதியை நிறுத்தும் எவ்வித ஆயத்தமும் இல்லை எனவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். 5 ஆண்டுகளின் பின்னர் வாகன சந்தையை நாம் திறந்தோம். அவ்வாறு வாகனங்களை கொண்டுவர முடியாது என்று இங்குள்ள பலர் கூறினர். தற்போது என்ன நடந்துள்ளது? நேற்று வரை வாகனங்களுக்காக $1267 மில்லியன் பெறுமதியில் எல்சி திறக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் ஆகும் போது 1500 முதல் $1800 மில்லியன் வரை வாகனங்களுக்கான எல்சி திறக்கப்படும் என நாம் எதிர்பார்க்கிறோம். இங்கும் சதித்திட்டம் ஒன்று உள்ளது. அதனையும் நான் கூற வேண்டும். தற்போது மற்றொரு நிலைப்பாட்டை உருவாக்குகின்றனர். இதனை மூடுவதற்கு முயல்வதாக கூறுகின்றனர். இல்லை, நாம் அதனை மூட மாட்டோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அச்சுறுத்தல் ஏற்படுத்த முயல்கின்றனர். வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கு அல்லது வரையறுக்க முயல்வதாக செய்திகளை உருவாக்குகின்றனர். ஊடக சந்திப்புகளை ஏற்பாடு செய்து கூறுகின்றனர். அவ்வாறு கூறும்போது என்ன நடக்கும்? அடுத்த வருடம் வாகனத்தை கொள்வனவு செய்யும் எதிர்பார்ப்பில் உள்ளவர்களும் இந்த வருடம் கொள்வனவு செய்ய முயற்சி செய்வர். ஏன் இவ்வாறு செய்கின்றனர்? டாலருக்கு அழுத்தம் விடுக்க முயல்கின்றனர். எனவே இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் கூறுகிறோம், நாம் வாகன இறக்குமதியை வரையறுக்க மாட்டோம். திறக்கப்பட்டுள்ள இந்த சந்தை அவ்வாறே காணப்படும். உங்களுக்கு இந்த வருடம் கொள்வனவு செய்ய முடியாவிட்டால் அடுத்த வருடம் கொள்வனவு செய்ய முடியும். இவர்கள் பொருளாதாரத்திற்கு அழுத்தம் விடுக்க எடுக்கும் முயற்சியாகும். இந்த அவலட்சணமான வேலையை செய்ய வேண்டாம் என்றே கூறுகிறேன். அமெரிக்க தீர்வு வரி குறைக்கப்பட்டமை மற்றும் அது தொடர்பில் முன்வைக்கப்படும் விமர்சனம் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கருத்து வெளியிட்டார். 2 நாட்களுக்கு முன்னர் உங்களின் பொருளாதார கலாநிதி அல்ஷவா அல்லது குடஹேவாவா எனக்கு தெரியாது. குடஹேவா தற்போது இல்லை என நினைக்கிறேன். 130% இல்லாமல் 44% அதிகரிக்கும் என 2 நாட்களுக்கு முன்னர் அல்ஷ கூறியிருந்தார். அது அவரின் பிரார்த்தனை. இந்தியாவுக்கான வரி 115 தொடக்கம் 20% குறையும் என கூறினார். அதுவும் அவரின் பிரார்த்தனை. நாட்டின் பொருளாதாரம் பேரழிவை நோக்கி நகரும் என கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களின் கனவு கொடூரமானது. உங்கள் கனவு அழிவுக்கு வித்திடும் கனவாகும். அழிவுக்கு வித்திடும் கனவு பலிக்காது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அரசியலை வேறு வழியில் செய்ய முயற்சியுங்கள். வேறு முறைக்கு உங்களின் அரசியலை மாற்றிக் கொள்ளுங்கள். உங்களின் கனவு ஒருபோதும் பலிக்காது. எமது ஏற்றுமதியில் 125க்கும் அதிகமான பொருட்கள் ஐக்கிய அமெரிக்காவுக்கே செல்கின்றன. எமது ஆடை கைத்தொழிலில் 65% ஐக்கிய அமெரிக்காவுக்கே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனால் 3.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்பு அற்றுப்போகும் அபாயம் இருந்தது. நாம் பட்டாசு வெடித்துக் கொண்டாடவில்லை. ஊடக சந்திப்புகளை நடத்தவில்லை. அபாயத்தையும் நெருக்கடி நிலைமையையும் அறிந்து கொண்டோம். தொடர்ச்சியாக கலந்துரையாடுவதற்காக சிறந்த குழு ஒன்றை அமைத்தோம். அந்த சவாலை வெற்றிகரமாக முறியடித்தோம் என்ற மகிழ்ச்சி எமக்கு இருக்கிறது.
அந்த நெருக்கடியை முறியடித்துள்ளோம். ஐக்கிய அமெரிக்கா நமக்கு பல யோசனைகளை முன்வைத்தது. அந்த யோசனைகள் தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து முன்னெடுத்துள்ளோம். இதுவரையில் இறுதி தீர்மானத்தை எடுத்து உடன்படிக்கையில் கைச்சாத்திடவில்லை. அதனை தெளிவாக கூற வேண்டும். சில கலந்துரையாடல்களில் முன்னேற்றத்தை அடைந்துள்ளோம். எனினும் இறுதி தீர்மானத்தை இதுவரையில் எடுக்கவில்லை. கலந்துரையாடல் நடைபெறும் போதே 20% வரியை குறைத்தமை தொடர்பில் ஐக்கிய அமெரிக்காவுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். 120% வரியின் சதவீதத்தையும் குறைக்க முடியுமா என்பது தொடர்பில் தொடர்ந்தும் கலந்துரையாடுகிறோம். அதுவே நாடென்ற ரீதியில் நாம் எடுத்துள்ள இறுதி தீர்மானமாகும். இப்படியே சென்றால் 44% உயரும் என கூறினார். அர்ஷா அவ்வாறு கூறினார். உங்களின் கருத்துக்களை நான் சற்று அதிகமாக பார்ப்பேன். 15 முதல் 20% வரை குறைத்துக் கொள்ள இந்திய தரப்பினர் ஐக்கிய அமெரிக்காவில் இருப்பதாகவும் அவர்கள் நேரடியாக கலந்துரையாடுவதாகவும் எமது குழுவினர் நிகழ்நிலை ஊடாக கலந்துரையாடுவதாகவும் கூறினீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதனை உங்களை சந்தித்த சந்தர்ப்பத்தில் தெளிவுபடுத்தினோம். இடம்பெற்ற விடயங்களுக்கு நாமும் விரும்புகின்றோம். இந்த நாட்டை நாம் நேசிக்கின்றோம். அரசியல் செய்யும் போது சிறிய சிறிய விடயங்களை கூறுவோம். நீங்கள் கூறினீர்கள், இல்லை என்று கூற வேண்டாம். அரசாங்கத்தை தாக்குவதற்காக நாம் லொபியில் அமர்ந்து கொண்டு எவ்வளவு விடயங்களை பேசியுள்ளோம். சிறிய சிறிய விடயங்களை கூறுவது சிறியவர்களின் வேலை அல்லவா? சிறிய சிறிய விடயங்களை கூறுவதில் எனக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. சிறியவர்கள் எப்படியும் சிறிய சிறிய விடயங்களை அல்லவா கூற வேண்டும். கலாநிதி அவர்களே, நான் சிறியவன் அல்ல. அர்ஷ, அது சிறிய விடயம் அல்ல. நீங்கள் கூறியதை போன்று இன்று நாடு வீழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை அல்லவா? எனவே அவை சிறிய விடயங்கள் அல்ல. டிசம்பர் மாதம் ஆகும் போது $7 பில்லியன் அதிகமான வெளிநாட்டு கையிருப்பை பேண எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். டிசம்பர் மாதமாகும் போது $7 பில்லியன் அதிகமான வெளிநாட்டு கையிருப்பை பேண நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாம் அதனை ஆரம்பிப்போம். நான் இன்று ஒரு விடயத்தை கூறிவிட்டு செல்கிறேன். வரவு செலவு திட்டத்தில் நாம் எதிர்பார்க்கும் 4.5 டிரில்லியனை விட அதிகமான லாபத்தை வரலாற்றில் முதற் தடவையாக நாம் பெற்றுக்கொள்வோம். தற்போது காணப்படும் சமிக்ஞைகளை பாருங்கள். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட இலக்கு 101% அதிகரித்துள்ளது. நாம் சுங்க திணைக்களத்திற்கு இலக்கொன்றை வழங்கினோம். அதனை விடவும் தாண்டி அந்த இலக்கு 105 உயர்வடைந்துள்ளது. அதனை நாம் அடைந்துள்ளோம். கலால் வரி திணைக்களத்திற்கு 136 பில்லியன் இலக்காக இருந்தது. தற்போது வரை 143 பில்லியனை பெற்றுக் கொண்டுள்ளோம். அது 105% அதிகரிப்பாகும். எனவே முதல் 6 மாதங்களில் இலங்கையில் முதற் தடவையாக வரி வருமானம் பெறும் 3 நிறுவனங்களில் இருந்தும் நாம் வழங்கிய இலக்கை விட அதிக இலக்கினை அடைந்துள்ளோம். எனவே அரசாங்கத்திற்கு கிடைக்கும் வருமானத்தில் நமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. நமக்கு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாகன இறக்குமதியை நிறுத்தும் எவ்வித ஆயத்தமும் இல்லை எனவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். 5 ஆண்டுகளின் பின்னர் வாகன சந்தையை நாம் திறந்தோம். அவ்வாறு வாகனங்களை கொண்டுவர முடியாது என்று இங்குள்ள பலர் கூறினர். தற்போது என்ன நடந்துள்ளது? நேற்று வரை வாகனங்களுக்காக $1267 மில்லியன் பெறுமதியில் எல்சி திறக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் ஆகும் போது 1500 முதல் $1800 மில்லியன் வரை வாகனங்களுக்கான எல்சி திறக்கப்படும் என நாம் எதிர்பார்க்கிறோம். இங்கும் சதித்திட்டம் ஒன்று உள்ளது. அதனையும் நான் கூற வேண்டும். தற்போது மற்றொரு நிலைப்பாட்டை உருவாக்குகின்றனர். இதனை மூடுவதற்கு முயல்வதாக கூறுகின்றனர். இல்லை, நாம் அதனை மூட மாட்டோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அச்சுறுத்தல் ஏற்படுத்த முயல்கின்றனர். வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கு அல்லது வரையறுக்க முயல்வதாக செய்திகளை உருவாக்குகின்றனர். ஊடக சந்திப்புகளை ஏற்பாடு செய்து கூறுகின்றனர். அவ்வாறு கூறும்போது என்ன நடக்கும்? அடுத்த வருடம் வாகனத்தை கொள்வனவு செய்யும் எதிர்பார்ப்பில் உள்ளவர்களும் இந்த வருடம் கொள்வனவு செய்ய முயற்சி செய்வர். ஏன் இவ்வாறு செய்கின்றனர்? டாலருக்கு அழுத்தம் விடுக்க முயல்கின்றனர். எனவே இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் கூறுகிறோம், நாம் வாகன இறக்குமதியை வரையறுக்க மாட்டோம். திறக்கப்பட்டுள்ள இந்த சந்தை அவ்வாறே காணப்படும். உங்களுக்கு இந்த வருடம் கொள்வனவு செய்ய முடியாவிட்டால் அடுத்த வருடம் கொள்வனவு செய்ய முடியும். இவர்கள் பொருளாதாரத்திற்கு அழுத்தம் விடுக்க எடுக்கும் முயற்சியாகும். இந்த அவலட்சணமான வேலையை செய்ய வேண்டாம் என்றே கூறுகிறேன். ජනාධිපතිවරයන්ගේ හිමිකම් ඉවත් කිරීමේ පනත් කෙටුම්පත පාර්ලිමේන්තුවට මම පළමු කියවීමට ඉදිරිපත් කරමි. ජනාධිපතිවරයන්ගේ හිමිකම් ඉවත් කිරීමේ 1986 අංක 4 දරන ජනාධිපතිවරයන්ගේ හිමිකම් පනත ඉවත් කිරීම පිණිස වූ පනත් කෙටුම්පතකි. දේනිවර කියවීම කවදාද? tomorrow.